ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே இன்னோவேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான ஈவினிங் டைம் ஸ்நாக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து இதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கிறேன். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா இதை 1 டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்து இதோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் இதில் மைதா மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இதை சின்ன சின்ன உருண்டைகளாக பிரித்து எடுத்துக்கலாம். பிரிச்சுட்டு நார்மலாக நம்ம சப்பாத்திலாம் எப்படி தேய்ப்போமோ அந்த மாதிரி சின்ன சைஸில் தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாக வேணாம், மெலிசாவும் தேய்க்க வேண்டாம். இந்த அளவுக்கு திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தேய்ச்சிட்டு இதை ஒரு கிளாஸ் மேலே போட்டு இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கலாம். இதை நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக எண்ணெயில் பொரிக்கும்போது மாவு உப்பி கிளாஸ்லேருந்து பிரிஞ்சு வந்துடும். பிரியாமல் வரதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபோக் ஸ்பூன் யூஸ் பண்ணி குத்தி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு மாவு உப்பி பிரியாமல் வரும். இதே மாதிரி 5 கிளாஸில் நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நீங்கள் அப்படியேவும் எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறது தான் எடுக்கலாம். இல்லாட்டி இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் எண்ணெயில் சேர்த்திங்கன்னா ஒரு நல்ல அழகான பேஸ்கெட் மாதிரி நமக்கு ஷேப் கிடைக்கும். லைட்டாக இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துட்டு திரும்பவுமே ஒரு ஃபோக் ஸ்பூன் யூஸ் பண்ணி நம்ம குத்தி விட்டுக்கலாம். இதே மாதிரி இந்த 5 கிளாஸுமே பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பார்த்திங்கன்னா இது 5 கிளாஸுமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எண்ணெயில் ஒவ்வொன்றா சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிட்ட பிறகு எண்ணெயை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு இடுக்கி வச்சு இந்த மாதிரி கிளாஸை நம்ம பிடிச்ச மாதிரி எண்ணெயில் விட்டு ஒரு 30 செகண்ட்க்கு அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுட்ட பிறகு ஒரு ஃபோக் ஸ்பூனை யூஸ் பண்ணி கிளாஸில் ஒட்டியிருக்க மாவு பிரித்து விட்டோன்னா இந்த மாதிரி தனியாக கழண்டு வந்துடும். அடுத்து அந்த பவுலுக்குள்ளே, அதாவது கிண்ணம் மாதிரி பேஸ்கெட் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அந்த மாவுக்குள்ளே எண்ணெய் படுற மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 30 செகண்ட் கழித்து நம்ம இதை எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா நல்லா கப் மாதிரி அழகாக இருக்குது பார்க்கவே. இந்த ஷேப்னுட்டு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் எப்படி வேணாலும் செய்யலாம். அடுத்து உள்ள ஸ்டஃபிங்காக ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிட்ட பிறகு அதோட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா வதங்கிட்ட பிறகு இதோட ஒரு துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு, ஒரு 20 புதினா இலைகள் மிக்ஸி ஜாரில் சேர்த்து லைட்டாக தண்ணி சேர்த்து அரைச்சி அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். புதினா சேர்க்கும்போது இந்த மசாலா ரொம்பவே நல்ல வாசனையாக இருக்கும். அது வதங்கிட்ட பிறகு அதோட 1 கப் பட்டாணி, ஒரு பெரிய உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்து 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா, இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். உருளைக்கிழங்கு பட்டாணி சேர்த்த உடனே பார்த்திங்கன்னா ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இதுக்கு நம்ம அதிகமாக எண்ணெய் சேர்க்க வேண்டாம். ஒரு 2 டீஸ்பூனோ இல்லாட்டி 1 டீஸ்பூனோ சேர்த்தாலே போதும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு 1 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இந்த மிளகாய் தூளோட பச்சை வாடை போயிடும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு ஆறிட்ட பிறகு நம்ம இதை ஸ்டஃப் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டஃபிங்க்கு வெறும் பட்டாணி, உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதோட வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்துக்கிறதா சேர்த்துக்கலாம். இப்போ பேஸ்கெட்டில் ஸ்டஃப் பண்ணிட்ட பிறகு கொஞ்சமாக மேலே வெங்காயம், துருவின கேரட் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நீங்கள் கேபேஜ், கேப்சிகம்லாம் சேர்த்துக்கிறதாலும் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக கொத்தமல்லி இலைகளை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஸ்நாக் அழகாக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விருப்பமாக அவங்க சாப்பிடுவாங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே ஸ்டஃபிங்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் டைமில் இந்த மாதிரி செய்து கொடுக்கலாம். இல்லாட்டி குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்காகவும் கொடுத்து அனுப்பலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.